இருக்கானே அவன் தான் என் ஜென்ம விரோதி. என்னுடைய முறப்பணி அபகரித்து என்னையும் 3 வருஷம் ஜெயிலுக்குள்ள அனுப்பிட்டான். அவன் இந்த உலகத்தை விட்டு விடுதலை ஆடுங்கிறதா இன்னைக்கு நாகின் லேக்ல வாட்டர் கேட்டிங்க போறான். அவன் அங்கேயே சமாதி கட்டுறேன். நீ அந்த வேலையை கவனிச்சுக்க, நான் குமுதாவை கவனிச்சுக்கிறேன். ராத்திரி குளிர் ஒத்துக்கல போல இருக்கு. லைட்டா எரிமிக்கிட்டே இருக்கா. இப்பதான் தூங்குறா. நான் வரல. வெரி குட், ஃபண்டாஸ்டிக். நானும் ப்ரோகிராம் கேன்சல் பண்ணிடுறேன். பண்ணிட்டு எப்படியோ வெளியே குளிரா இருக்கு. 2 பேரும் கட்டுப்பட்டு அப்படியே தூங்கலாம். ஐயோ, என்னங்க இது? எவ்வளவு முக்கியமான வேலை. புறப்படுங்க. எனக்குதான் முக்கியம். எனக்குதான் முக்கியம். புறப்படுங்க. என்ன என்ன சொல்லுங்க. ஐயோ, இருமலா போகும்போது அப்படியே டாக்டரை பார்த்துட்டு போங்க. டாக்டரா? சோபா மட்டும் இரும்பல் வந்தா நீ பக்கத்துல உட்காந்து பாக்குற. எனக்கு இரும்பல் வந்தா டாக்டர் கிட்ட போடுமா? சோபா ஒண்ணு இருந்தது எனக்கு ஒண்ணுக்கவே மாட்டேங்கிற. சோபாவை கொண்டு வந்து என் தப்பு. நான் போக மாட்டேன். இங்க பாருங்க, சோபாக்கு 3 வயசு, உங்களுக்கு எனக்கு 2 வயசு தான். சரியா போச்சு. கல்யாணத்தன்னைக்கு இருந்த மாதிரியே இருந்தா எப்படி? நாளுக்கு நாள் நமக்கு வயசு ஏறிப்போகுது தெரியுமா? உன்ன மாதிரி அழகான ஃபண்டாஸ்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் வயசு இருந்தா நாளுக்கு நாள் வயசு குறைஞ்சிக்கிட்டே போகும். இப்படியே போயிட்டு இருந்தா நீங்க தொட்டில படுத்துக்க வேண்டியதா. அப்புறம் நான் உங்களை மடியில போட்டு தாலாட்டு பாட வேண்டியதுதான். பியூட்டிஃபுல். அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருந்தா இந்த உலகத்துல வேற ஒண்ணும் வேண்டாம், வேற ஒண்ணும் வேண்டாம். என்னங்க இது? நீங்க பெரிய பிசினஸ்மேன், இப்படி குழந்தை மாதிரி இருந்தா எப்படி? ஆமா, போடலாம். பிசினஸ் மேன் அதிகம் அச்சீவ் பண்றது இல்ல, சும்மா சொசைட்டிக்காக. as a man அவருடைய ரியல் அச்சீவ் என்ன தெரியுமா? அவருடைய பொண்டாட்டியை சுகமா நிம்மதியா சுகமா சந்தோஷமா வச்சுக்கணும், அவர் ரசிக்கணும். அதுதான் மனுஷனுடைய முதல் அச்சீவ்மெண்ட். நான் எங்கேயோ போக மாட்டேன், இங்கதான் தூங்க போறேன். இங்க பாருங்க, நீங்க ஹஸ்பண்டோட அச்சீவ்மெண்ட்டை சொன்னீங்க. ஒரு வைஃபோட அச்சீவ்மெண்ட் என்னன்னு சொல்லட்டுமா? நீங்க பெரிய மனுஷன் ஆகணும். இந்த உலகத்துல எல்லாரும் உங்களை பாராட்டணும். என்ன கேக்குறீங்களா? நான் தூங்கிட்டேன். கம் ஆன், நீங்க போனாதானே. எழுந்துருங்க. சரி, நீ சொன்னபடி நான் கேட்டேன். बोर्ड चढ़ोगे क्या? जी, जल्दी तैयार करो। சந்துரு, நீயா? ஆமா, இன்பமான என் வாழ்க்கை இத்தனை நாளா என்ன மறக்க வச்சிருச்சுல்ல. இப்பவாவது நீ திரும்பி வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். மனுஷனா நடந்துக்கோ. மனுஷனா தாண்டி இருந்தேன். என்ன 3 வருஷம் கூண்டுக்குள்ள தள்ளி மிருகமா மாத்திட்டீங்க. இப்ப அந்த மிருகத்துக்கு பயங்கர பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு.
உன் கற்பையும் புருஷனோட உயிரை குடிச்சாதான் இந்த மிருகத்தோட பத்தி அடங்கும். சந்துரு ப்ளீஸ், நான் சொல்றதை கேளு சந்துரு. ஒரு குழந்தைக்கு தாய், அதுக்காக என்னை விட்டுரு ப்ளீஸ் சந்துரு, ப்ளீஸ் சந்துரு, விடு சந்துரு, சந்துரு ப்ளீஸ் சந்துரு, என்னை விடு சந்துரு. என்னமாச்சு? என்னாச்சு? சந்துரு, சந்துரு, சந்துரு என்னால களங்கப்படுத்தப்பட்டனா இனிமே இந்த உலகத்துல இருக்க கூடாது. இது மன்னிச்சிடுங்க மனோ. விஷம் சாப்பிட்டுட்டேன் மனோ. குமுதா, 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 நீ என்னை விட்டு பிரியக்கூடாது. நான் உன்னை பிரிய விடவும் மாட்டேன். இப்ப போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். வேண்டாங்க, வேண்டாம். சாகுற இந்த கடைசி நேரத்துல உங்க மடியில உயிரை விடணும்னு ஆசைப்படுறேன். நம்மள பிரிக்க சக்தி அந்த சாவு கூட கிடையாது. மிச்சம் இருக்கிற விஷயத்தை சாப்பிட்டு நானும் கூட வந்துடுறேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. உங்களோட கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் 100 வருஷம் வாழ்ந்த சுகத்தோட போறேன். நம்மளோட ஆழமான அன்புக்கு அழகான காணிக்கதான் சோபா. அவளுக்காகவாவது நீங்க வாழ்ந்தே தீரணும். மனு, என் மனைவி இறக்க காரணமாயிருந்தவனை நான் அழிச்சே தீரணும்னு வெறி பிடிச்சு தெரிஞ்சேன். சந்துவை தேடி எங்கெங்கயோ அலைஞ்சேன். ஒரு நாள் அவன் ரயில்ல ஏறதை பார்த்தேன். இன்ஸ்பெக்டர், இந்த பிஸ்டலை தான் சுட்டேன். இன்ஸ்பெக்டர், நான் கொலைகாரம் சொல்லிக்கிறதுக்கு அவமானப்படல, பெருமைப்படுறேன். என் குமுதாவை இந்த உலகத்தை விட்டு அனுப்புறவனே நான் இந்த உலகத்தை விட்டு அனுப்புனேன். ஐ எம் ஹாப்பி. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. என்ன உங்களுக்கு தெரியாது? பிறந்து போன உங்க மனைவி குமுதாவோட கூட பிறந்தவன் நான். யுத்தத்துல நான் இறந்து போயிட்டுதான் வந்த செய்தி தவறானது. யுத்தத்துல காலத்தான் இழந்த. என் குடும்பத்தை பார்க்க வந்தப்போ
என் தாய் மாமன் சந்துரு நீங்க குமுதாவை கெடுத்துட்டதாகவும் அதனால அவனும் உங்க அப்பாவும் தற்கொலை பண்ணிக்கிட்டதாகவும் பொய்யான தகவலை சொன்னான். அதை கேட்டதும் உங்களை சுட்டு பசிக்கிடணும்னு பல தடவைகள் முயற்சி பண்ணேன். ஆனா என் தங்கையோட ஆத்மா உங்களுக்கு காதலா இருந்து உங்களை காப்பாத்திடுச்சு. மனோகர், என்ன மன்னிச்சிடுங்க மனோகர். இனிமே நீங்க எங்கேயோ போக வேண்டாம். இது உங்க வீடு, இங்கேயே தங்கலாம். சீதா, இவங்களை பத்திரமா காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. இந்த மன்றம் அவனை குற்றவாளி என்று தீர்மானித்தது. ஆயினும் அவன் குற்றம் செய்த சூழ்நிலையை கருதி அவனுக்கு குறைந்தபட்ச தண்டனையை விதித்தது. அவன் சிறையில் அடைக்கப்பட்டான். அங்கு அவனது நன்னடத்தையின் காரணமாக தண்டனை காலம் குறைக்கப்பட்டது. ஒரு நாள் அவன் விடுதலை அடைந்தான். சீதா, ஜெயில நான் எத்தனை நாட்கள் கழிச்சேன்னு இப்ப சோபா ராஜு உங்களை வளர்ச்சியை பார்த்து தான் புரிஞ்சுக்கிட்டேன். குமுதாவோட நான் வாழ்ந்த நாட்களை நினைச்சுக்கிட்டேன். ஜெயில நேரத்தை கழிச்சுட்டேன். நேரம் போனதே தெரியல. அந்த நினைவுகளோட அந்த கனவோட என் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சீதா, நீ எப்படி உன் வாழ்க்கை அமைச்சுக்க விரும்புற? ஒருவேளை நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க விரும்புனா? ப்ளீஸ், நான் யாரோ ஒருத்தருக்கு மனைவியா வாழறதை விட என்னைக்கோ உங்களை விட்டு பிரிஞ்சு போன மனைவிக்காக இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, உங்களை மாதிரி ஒரு உயர்ந்த மனிதருக்கு நான் வேலைக்காரியாவே இருந்துடுறேங்க. உங்க மனைவி உங்களுக்கு கொடுத்துட்டு போன சோபாவுக்கும் எங்க அக்கா எனக்கு விட்டுட்டு போன ராஜுவுக்கும் நான் தாயா வாழ்ந்துட்டோன்னு என்னைக்கோ முடிவு பண்ணிட்டேங்க. அதுக்கு உங்களோட அனுமதி எனக்கு கிடைக்கும் நான் நினைக்கிறேன்.